வணக்கம் நண்பர்களே. இந்த புத்தாண்டு வந்தாலே, இந்த பொங்கல் வந்தாலும் சரி, சித்திரை மாதம் வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இது எப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக ஓட ஆரம்பிச்சிடுது. இன்றைக்கி இந்த புத்தாண்டா, சித்திரை மாதம் புத்தாண்டா அப்படின்னு எப்போ வருஷம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடுது. இதை பற்றி என்னன்றதை பார்ப்போம். இந்த கேலண்டர் சிஸ்டம் அப்படின்றது எப்போ முதல்ல வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது புதிய கற்காலம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நியோலித்திக். அந்த நியோலித்திக்னு சொல்லக்கூடிய புதிய கற்காலத்திலேயே கேலண்டர்கள் இருந்ததுக்கு உண்டான சில அடையாளங்கள், ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முறையான கேலண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல சுமேரிய நாகரிகத்தில் தான் அந்த கேலண்டர் வருது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த படம் அந்த சுமேரிய நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அட்டவணை. இந்த அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 12 காம்பினேஷன் கொடுத்து அந்த 12க்கு இன்னும் வேறு ஒரு காம்பினேஷன் போட்டு வருஷங்களை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா எகிப்து நாகரிகம். எகிப்து நாகரிகத்துலேயும் இது மாதிரி கேலண்டர் இருந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த சுமேரிய கேலண்டர், எகிப்து கேலண்டர், மாயன் கேலண்டர் எல்லாமே ஓரளவுக்கு துல்லியமாக தான் இருந்திருக்கு. துல்லியமான எப்படி சொன்னால், கிட்டத்தட்ட இப்போ நம்ம சொல்லக்கூடிய 365.25 நாள் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. 365.25 நாள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கால் நாளை தான் என்ன பண்ணுறோம், லீப் இயர்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே சேர்க்குறோம். அதை ஆங்கிலத்தில் இன்டர் கேலரி டே அப்படிம்பாங்க. இன்டர் கேலரி டேனால் ஒரு கணக்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்க்கறது. இந்த டைம்லலாம் நான் கேலண்டர்கள் ஒழுங்காக இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சிடிரியல் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த சிடிரியல் மெத்தட்னால் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூமியிலேருந்து வேற ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதே பொசிஷனுக்கு அந்த நட்சத்திரம் மறுபடியும் எப்போ வருது அப்படின்றத ஒரு கணக்கு எடுக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ இவங்க எடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிக்சர் பாருங்கள், சிரியஸ் அப்படின்ற ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் மார்ச் மாத காலத்தில் பார்த்திங்கன்னா தெற்கு வானத்தில் போய் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் தெரியும். இந்த நட்சத்திர கூட்டத்தை கேனபிஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் த கிரேட் டாக் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அது ஏதோ நாய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு. அதில் சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த சிரியஸ்ன்ற நட்சத்திரம். இந்த சிரியஸ்ன்ற நட்சத்திரம் மொத்தமாக ஒரு தடவை ஃபுல்லாக முடித்து பழைய இடத்துக்கு திருப்பி வர்றதுக்கு 1405 வருஷக்கிட்ட ஆகும் அப்படின்றாங்க, பழைய பொசிஷனுக்கே வரணும்னா. இந்த கணக்கு பார்த்திங்கன்னா எகிப்து கேலண்டரோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, மாயன் கேலண்டரோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, சுமேரியன் கேலண்டர் கூடயும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் அதற்கு பின்னாடி ரோம் நகரம் டெவலப் ஆகி வரும்போது, ரோம் கிரேக்கர்கள்லாம் வரும்போது என்ன ஆகுது, அவங்க புதுசாக வேறு ஒரு கேலண்டரை உள்ளே கொண்டாடுறாங்க. அவங்க கொண்டு வந்த கேலண்டருக்கு பார்த்திங்கன்னா அப்போ வெறும் 10 மாதம் தான் வச்சுருந்தாங்க. ஆமாம், எப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச்சில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிஞ்சிடும். அதுவும் பார்த்திங்கன்னா மார்ச்ன்றது ஆக்சுவலாக மார்ச் கிடையாது, அது மார்ஷியஸ் அப்படின்னு பேர். மார்ஷியஸ் அப்படின்றது அவங்களுடைய போர் கடவுள் மார்ஸ் அப்படின்னு. இப்போ நம்ம செவ்வாய் கிரகத்தை சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த செவ்வாய் கிரகம் மார்ஸை தான் மார்ஷியஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரலஸ். ஏப்ரலஸ் அப்படின்னு சொன்னால் திறப்பது அப்படின்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. திறப்பதுன்னா எப்படின்னா, ஒரு பூ மலருது பார்த்திங்களா, அந்த பூ மாதிரி மலர்றது தான் ஏப்ரலஸ் அப்படின்னு வச்சாங்க. அந்த ரோம் மொழியில் ஏப்ரலஸ்னால் திறப்பதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா மையாஸ் அப்படின்னு வச்சுருங்க. மையாஸ்னு வச்சுருந்தாங்க. அந்த மையான்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மிதுன ராசின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, ஜெமினின்னு சொல்லி 2 குழந்தைங்க இருக்கிறது. இந்த 2 குழந்தைங்களோட அம்மா தான் இந்த மையா அப்படிம்பாங்க. இதுக்கு அடுத்தால காதலுக்கான கடவுள் ஜூனியாஸ் அப்படிங்கிறது. இந்த ஜூனியாஸ்ன்றது தான் 4வது மாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் 5வது மாதம் பார்த்திங்கன்னா என்ன பேர் அப்படின்னா, பேரே வைக்கல, குவிண்டிலஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. குவிண்டிலஸ் அப்படின்னா ரோம் மொழியில் 5ன்னு அர்த்தம், 5வது மாதம்னு அர்த்தம். அடுத்தால செக்ஸ்டிலஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. செக்ஸ்டா அப்படின்னா 6ன்னு அர்த்தம். அடுத்தால இப்போ இருக்கிற பேர் தான் செப்டம்பர் அப்படிங்கிறது 7. ஆக்டானா 8, அக்டோபர். நவா அப்படின்னா நவம்பர் 9வது மாதம். டெக்கா அப்படிங்கிறது தான் டிசம்பர் 10வது மாதம்னு வச்சுட்டாங்க. ஆனால் என்ன ஆகுது,
10 மாதம் கணக்கு வச்சுக்கிட்டு மாதத்துக்கு 30 நாள் கணக்கு போட்டால் 300 நாள் தான் வருது. மிச்சம் நமக்கு 65 நாள் குறையுது. இதுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்டர் கேலரி இயர்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. 15 வருஷத்துக்கு 17 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்ட்ராவாக 1 மாதத்தை சேர்க்கறது, எக்ஸ்ட்ராவாக 2 மாதத்தை சேர்க்கறது, இப்படிலாம் நிறைய கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. இப்படி கணக்கெல்லாம் போட்டு இப்படி ஒரு நம்பரை கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக கண்டுபிடிச்சி என்ன ஆகணும், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக மக்களுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்த தொழில் விவசாயம். அந்த காலத்தில் விவசாயத்தை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பருவநிலை கரெக்டாக தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஏன்னா இவங்க இந்த மாதம் மழை பெய்யும் அப்படின்னு போன வருஷத்துக்கு கணக்கு வச்சுருப்பாங்க. அடுத்த வருஷம் பார்த்தா கரெக்டாக மழை பெய்ய வேண்டிய ஜூன் மாதத்தில் மழை பெய்யாது. ஏன்னா ஏற்கனவே 2 மாதம் குறையுது. அப்போ என்னாகும், ஜூன் முடிஞ்சு ஜூலை முடிஞ்சு அவங்க ஆகஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதத்தில் தான் மழை வரும். புரியுதுங்களா? இப்போ நவம்பரில் வந்து பனி வரும், டிசம்பரில் பனி அடிக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா அதுக்கு அடுத்த வருஷத்தில் பார்த்தா பிப்ரவரி மாதத்தில் தான் பனி அடிக்கும். ஸோ இப்படி குழப்பங்கள் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு சரி பண்ணிக்கிட்டே வராங்க. இப்படி சரி பண்ணும்போது இந்த 10 மாதம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 11ஆவதா ஜானஸ், இந்த படத்தில் இருக்குது பாருங்கள், ஜானஸ் அப்படின்றதும் அவங்களோட கடவுளில் ஒன்று தான். அந்த கடவுள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தலை இருக்கும். அதாவது முன்பக்கம் பார்க்குற ஒரு தலை, பின்பக்கம் பார்க்குறதுக்கு இன்னொரு தலைன்னு 2 தலையாக இருக்கும். அதாவது 11க்கு 2 1 போடுற மாதிரின்னு கூட நீங்கள் அதை யோசிக்கலாம். ஆனால் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா ரோமில் வந்து நம்பர் சிஸ்டமே வேறு. நம்ம போடுற மாதிரி 11 மாதிரி போட மாட்டாங்க. அது 2 ஃபேஸ் இருக்கக்கூடியது ஜானஸ் அப்படின்ற ஒரு கடவுள். அந்த கடவுளை பேரில் தான் 11ஆவது மாதமும் ஃபெப்ரிலஸ் அப்படின்னு இன்னொரு கடவுள். அது வந்து கடலில் வாழக்கூடிய ஒரு மீன் மாதிரியான ஒரு கடவுள் அப்படிம்பாங்க. அந்த மீன் மாதிரியான கடவுளை தான் ஃபெப்ரிலஸ் அப்படிம்பாங்க. இந்த ஃபெப்ரிலஸையும் ஜானஸ் ஃபெப்ரிலஸையும் ஜான்வரி ஃபெப்ரவரின்னு சேர்த்துக்கிட்டாங்க. இப்படியாக மொத்தம் 12 மாதம் வந்துருச்சு ஓல்டு பழைய ரோமாபுரி கேலண்டரில். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எகிப்திய கேலண்டரு, சுமேரியன் கேலண்டர்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது. இப்போ இந்த காலத்தில் வந்து ரோம் நகரம் வந்து எப்படி இருந்தது அப்போன்னு பார்த்தோம்னா, ஒரு குடியாட்சியாக இருந்தது. குடியாட்சி அப்படின்னா இப்போ இருக்கிற மக்களாட்சி மாதிரி கிடையாது. குடியாட்சினா அந்த ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள், பலசாலி வீரர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கவுன்சில் மாதிரி ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அந்த கவுன்சில் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படைத்தலைவன் தான் ஜூலியஸ். இந்த ஜூலியஸ் சீசர் தான் முதல்ல என்ன பண்ணுறாரு, இப்போ இருக்கக்கூடிய பிரிட்டன் மேலே படையெடுத்து போய் அந்த இடத்தெல்லாம் ஜெயிக்கிறார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த பிரிட்டன் மேலே படையெடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோம் நாட்டு கவுன்சில் சொல்லுது. அதை மீறி இவர் போய் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த கவுன்சிலில் இருந்த எல்லாரையும் அடித்து காலி பண்ணிட்டு ரோமாபுரியின் முதல் சக்கரவர்த்தியாக தன்னை முடிசூட்டிக்கிறார். ஜூலியஸ் சீசர் காலத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோம் நகரத்துக்கு சக்கரவர்த்திலாம் யாரும் கிடையாது. அது ஒரு கூட்டாட்சி அமைப்பாக, ஒரு குடியரசாக நிறைய பேர் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலாக தான் இருந்தது. அதுதான் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பப்ளிக்காக இருந்தது தான் இவங்களோட மன்னராட்சிக்கு உள்ளே வருது. இவர் மன்னராட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாரு, முதல் வேலையாக இந்த கேலண்டரை பூரா முதல்ல கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்றார். இந்த கேலண்டரை கரெக்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தில் நாட்கள் முன்ன பின்ன வர்றது, இந்த குழப்பங்கள்லாம் எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா ஒரு பண்டிகையை வைக்கணும் அப்படின்னா கூட அந்த பண்டிகைக்கு வந்து இந்த வருஷம் இந்த தீபாவளிக்கு மழையே வராது, ஃபுல்லாக வெயில் அடிக்குன்ற மாதிரி தான் எப்படி இருக்கும். தீபாவளினா நமக்கு நவம்பரில் வரும்னு தெரியும், பொங்கல்னால் ஜனவரியில் வரும்னு தெரியும். திடீர்னு ஒரு வருஷம் மட்டும் தீபாவளி மே மாதம் வந்தால் எப்படி இருக்கும். அதனால் அது சரியாக வராதுன்றதுனால தான் கேலண்டரை சரி பண்ணுறார். இவர் அந்த கேலண்டரை கரெக்ட் பண்ணும்போது தான் என்ன பண்ணுறாரு, இந்த குவிண்டிலஸ்ன்னு இருந்த 5ஆவது மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதத்துக்கு பேரை வந்து தன்னோட பேராக மாற்றிடுறாரு. இனிமேல் குவிண்டிலஸ் அப்படின்னு 5ஆவது மாதத்தை கூப்பிடக்கூடாது, ஜூலியஸ் அப்படின்னு என் பேரை வச்சு ஜூலைன்னு வைங்க பேரை அப்படின்ட்டார். ஒரு பழைய படத்தில் கூட ஒரு பழைய காமெடியில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, நான் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண ரியல் எஸ்டேட் ஏரியாடா இது, என்ன பேர் வைக்கணுன்ற, கோவிந்தம்மாள் அப்படின்னு எங்கள் அம்மா பேர் வைடா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுவார். அது மாதிரி ஜூலியஸ் சீசர் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் 5ஆவது மாதத்துக்கு ஏன் பேரை வை அப்படின்னார். அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து அவரோட கூட இருந்த எல்லாருமே சேர்ந்து அவரை முதல்ல போட்டு தள்ளிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பூரா என்ன நினைப்புனா, பழைய ரிப்பப்ளிக் மாடல்லே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இவன் சொல்கிற இந்த அரசாட்சி மாடலுக்கு வந்தால் இவன் டிக்டேட்டராக மாறிடுறான், இவன் சொல்கிறது தான் சட்டன்ற மாதிரி இருக்குது, அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு சதி பண்ணி ஜூலியஸ் சீசரை அவனோட அரசவையில் வச்சே கொண்டுடுறாங்க.
கொன்னுட்டு திருப்பியும் இவங்க கவுன்சில்லாம் உருவாக்குறாங்க. ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா கவுன்சில் வந்து ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுக்க யார் எப்படி பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கடைசியாக அப்போ ஜூலியஸ் சீசர் மாடலுக்கே போயிடலாம்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஜூலியஸ் சீசர் மாடலுக்கு போயிடலாம். ஜூலியஸ் சீசரும் இல்லை, அவனுக்கு வாரிசும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவன் மருமகனை கூப்பிட்டு வந்து ராஜாவாக்கிடுறாங்க. அவன் மருமகன் தான் அகஸ்டஸ் சீசர். அவரும் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலையாக என்ன பண்ணுறாரு, 6வது மாதத்துக்கு ஏன் பேரை வைடான்னு சொல்லி அந்த செக்ஸ்டிலஸ்ன்னு இருந்த பேரை ஆகஸ்ட் அப்படின்னு மாற்றிடுறாரு. ஸோ இதுக்கு அப்புறம் தான் பார்த்தா இந்த கேலண்டர் வந்து ஜூலியன் கேலண்டர் அப்படிம்பாங்க. இந்த ஜூலியன் கேலண்டர் நடைமுறைக்கு வந்தது வந்து கிமு 45 வருது. கிமு 45க்கு முன்னாடி இருந்த கேலண்டர்கள் தான் குழப்படியான கேலண்டர். கிமு 45 இது வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு கேலண்டராக மாற்றி இவர் கொண்டு வந்து இதை ரெகுலரைஸ் பண்ணுறாரு. ரெகுலரைஸ் பண்ணி அந்த மக்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ரோம் நகரம் வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகிறதுக்கு இந்த கேலண்டர் சிஸ்டம் சரி பண்ணப்பட்டதும் கூட ஒரு காரணம் தான். இந்த கேலண்டரை பார்த்திங்கன்னா கிரிகாரின்னு ஒரு போப் ஒருத்தர் வந்து 1542 நினைக்கிறேன், 1542 வருஷம் அக்டோபர் மாதத்தில் தேதிகளை பூரா திருப்பி ஒழுங்குபடுத்துகிறார். என்ன பண்ணுறாருன்னா, அக்டோபர் மாதம் 1, 2, 3, 4, 5ன்னு 5ஆம் தேதி வந்தோடனே 6ஆம் தேதிக்கு மேலே அன்னையிலேருந்து அக்டோபர் 15ன்னு வச்சுக்கோ, இனிமேல் கவுண்டிங் அப்படி மாற்றுங்கன்னு சொல்லி அந்த கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. முதல்ல ஜூலியஸ் சீசர் கரெக்ஷன் பண்ண கேலண்டருக்கு பேர் ஜூலியன் கேலண்டர். இவர் போப் வந்து கரெக்ட் பண்ணதுனால அந்த கேலண்டருக்கு பேர் கிரிகாரியன் கேலண்டர். நம்ம இப்போ இங்கிலீஷ் கேலண்டர்னு சொல்லி பயன்படுத்தக்கூடிய இந்த கேலண்டரோட பேர் தான் இந்த கிரிகாரியன் கேலண்டர். இதுக்கப்புறம் இந்த கிரிகாரியன் கேலண்டரை ஐரோப்பா முழுவதும் எல்லாரும் ஒரே மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஜூலியன் கேலண்டரை தான் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிகாரியன் கேலண்டரும் நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த கிரிகாரியன் கேலண்டர்லாம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் டெக்னாலஜியால் மட்டும் இல்லை, இந்த கேலண்டர் மெத்தடில் ஒரு ஒழுங்குமுறை வந்ததுனால அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆச்சு. மேற்கு நாடுகளில் இப்படி ஜூலியன் கேலண்டர், கிரிகாரியன் கேலண்டர்னு, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலமான எகிப்து, சுமேரிய நாகரிகங்கள் அந்த மாதிரி காலகட்டம்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வரலாற்றுகள் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் வந்த காலகட்டத்தில் இப்படி இத்தனை கேலண்டர் வந்தது. அந்த மேற்கு பகுதியை பார்த்தோம். கிழக்கு பகுதியில் இங்கே நம்ம சைடில் இந்தியா இந்த பக்கம்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இங்கெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் தமிழர்களுக்குன்னு தனியாக ஒரு நாட்காட்டி இருந்திருக்கு, கண்டிப்பாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்போமே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது எழுதின ஒரு பேரே கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு தான் சொல்கிறோம். கணியன் அப்படின்னா இந்த மாதிரி கேலண்டர்களெல்லாம் கணக்கு போடுற ஒருத்தர், ஒரு வானியல் நிபுணர் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம், அந்த கணியன் அப்படின்ற பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியத்தில் ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை காட்டுறேன் பாருங்கள். செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழி திரிதரு திசையும் வரிது நிலையிய காயமும் என்றிவை சென்று அளந்து அறிந்தார் போல என்றும் இணைத்து என்போரும் உளரே. இந்த பாட்டு என்ன சொல்லுது பாருங்கள். செஞ்ஞாயிற்று செலவும், செஞ்ஞாயிறுனா சூரியன், செலவுனா அது பயணிக்கக்கூடிய திசைகளும், அந்ஞாயிற்று பறிப்பும் அதனுடைய சைஸு, அதோட அளவு, இதையும் அந்த பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸும் வழி திரிதரு திசையும், காற்று வந்து ஒவ்வொரு பருவ திசைக்கு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி அது எந்தெந்த திசையில் போய் காற்று வீசும் அப்படிங்கிறதையும், வரிது நிலைய காயமும், அதாவது எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஆகாயம், என்றிவை சென்றளந்து அறிந்தார் போல, அதெல்லாம் அந்த சூரியன் பக்கத்திலே போய் இருந்து பார்த்துட்டு வந்தவங்கள போல தங்களுக்கு தெரிந்த அறிவை எல்லோரோடும் அதை இணைத்து சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்போவே வந்து சூரியனை பற்றியும், சூரியன் வானத்தில் இருக்குன்றதை பற்றியும், அதோட சைஸை பற்றியும், இதை பற்றிலாம் அவங்களுக்கு பாட்டெல்லாம் எழுத தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வானியல் பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய புரிதல் இருந்திருக்கும், ஒரு கேலண்டரும் இருந்திருக்கும். ஆனால் அந்த கேலண்டர் எங்கே போச்சு, என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்தேரி ஆரியர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த கேலண்டர் நம்மளுடைய
கலாச்சாரம் எல்லாம் அழிக்கப்பட்டது இல்லாத அவர்களோட இந்த பக்தி புராணம் பூசைகள்னு இதெல்லாம் நம்ம மேலே திணிக்கப்பட்டது. சரி, ஆரியர்களுக்கு அப்போ கேலண்டர் இல்லையா? ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பூரா நாடோடிக்கு கேலண்டரை பற்றி அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க விவசாயம் பண்ண போகிறதில்ல. ஒரே இடத்துல இருந்து விவசாயம் பண்ணி தொழில் பண்ணுறவங்க தான் இந்த தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் இந்த பருவ கால சூழ்நிலை மாற்றங்களால் என்னெல்லாம் இடைஞ்சல் வருதுன்றதை பார்த்து அடுத்த வருஷம் அந்த இடைஞ்சல் வர்றதுக்குள்ளே உஷாராக இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கேலண்டர் சிஸ்டமே. இப்போ பாருங்கள், நம்ம சென்னையில் வந்து வருஷம் நவம்பர் மாதம் மழை வருது, வெள்ளம் வருதுன்னு தெரியுது. அப்போ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அது கேலண்டர் இருக்கிறதுனால தான் முடியுது. கேலண்டர் இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நாடோடிகளாக இருக்கக்கூடிய ஆரியர்களுக்கு கேலண்டரோட அவசியம் இல்லை. ஆனால் இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருந்த நம் தமிழர்களுக்கு கேலண்டரோட அவசியம் இருந்திருக்கு. சரி, இதுக்கப்புறம் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது சொல்கிறாங்களே சித்திரையிலேருந்து சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை ஒரு அதை தான் புத்தாண்டுன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்களே. அந்த கேலண்டர் சிஸ்டமை யார் உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிஸ்டத்துக்கு முதல்ல உருவாக்குறதுக்கு அடிகோல் போட்டவர் யாருன்னா அஞ்சனர் அப்படிம்பாங்க. இந்த அஞ்சனர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தா புத்தரோட தாய் மாமா. அவரு தான் முதல்ல ஒரு கேலண்டரை உருவாக்குறார். அவர் உருவாக்கின அந்த கேலண்டரை வந்து அஞ்சன சக வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சன சக வருடத்துக்கு அப்புறம் இதை அப்படியே பயன்படுத்துகிறாங்க, அஞ்சன சக வருடம்ன்றதை. அந்த அஞ்சன சக வருடத்தை உருவாக்கும் போது அவர் எழுதி வச்சுருக்கிறது எப்படி எழுதி வச்சுருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 8945 வருஷமாக ஒரு கேலண்டர் இருந்தது. அந்த கேலண்டரை தூக்கிட்டு நாங்கள் இந்த கேலண்டரை இனிமேல் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த அஞ்சன சக வருடத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 149 வருஷம் கிட்ட பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒருத்தர் வரார், மகா தேர கசியப்பர். கசியப்ப முனிவர்ன்றது வந்து நம்ம ரிக்வேத முனிவர்லாம் கிடையாதுங்க. அவர் வந்து பௌத்த துறவியவர். அவர் பேரே மகா தேர கசியபா அப்படின்னு பேர். அவரும் அஜாதசத்ருன்ற மன்னன்ட்ட சொல்லி இன்னொரு புது கேலண்டர் சிஸ்டத்தை உருவாக்குவோம் அப்படின்றார். இந்த மகா தேர கசியபர் அஜாதசத்ருன்ற மன்னர் கூட சேர்ந்து இன்னொரு புது கேலண்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு பண்ணுறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா புத்த சக வருட கேலண்டர் அப்படின்றாங்க. புத்த சகா அப்படின்னு. இந்த புத்த சகா வந்து எப்போலேருந்து அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த நாள், அதாவது புத்தர் இறந்த நாள்லேருந்து அந்த கேலண்டரை கொண்டு வருவோன்றாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அஞ்சன சக வருடம் அப்படின்ற கேலண்டரை எடுத்துடுறாங்க. இந்த புத்த சக வருட கேலண்டரை ஒரு 600 வருஷம் கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன வர்றாரு, கனிஷ்கர் வர்றார். கனிஷ்கர் வந்து தான் புத்த மதம் வந்து மகாயன புத்தம்னு பெருசாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. வேறு மாடலுக்கு மாறுது அது. அதுக்கப்புறம் தான் புத்தருக்கு சிலை வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புத்தருக்கு சிலை வச்சு கும்பிட ஆரம்பித்த வரிசையில் தான் இன்றைக்கும் பார்த்தோம்னா இந்து மதம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா சாமிக்கும் சிலை வச்சு கும்பிட்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆரியர்கள் நாடோடிகளாக இருந்தவங்களுக்கு சிலை வச்சு கும்பிடணுன்றது தெரியாது, அந்த பழக்கமும் கிடையாது. அவங்களுக்கு யாகம் வளர்க்குறது மட்டும்தான் தெரியும். சிலை வைக்கிறதுன்ற சிலை வச்சு கும்பிட்றது வந்து கிரேக்கர்களோட வழிபாட்டு முறை. கனிஷ்கர் வந்து கிரேக்கர்களோட வம்சாவளியில் வந்தவர். அதாவது அலெக்சாண்டரோட கவர்னராக இருந்த செலுக்கஸ் நிக்கேடாரோட வம்சாவளியில் பின்னாடி வந்தவர் தான் கனிஷ்கர். குஷான வம்சம்னு சொல்லுவாங்க. இந்த குஷான வம்சத்தில் வந்த கனிஷ்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த புது கேலண்டர் சிஸ்டத்தை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த புது கேலண்டர் சிஸ்டத்தை தான் இப்போ நம்ம சக வருடம்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். இந்த சக வருடம் வந்து இந்த பொது ஆண்டுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, கிமு கிபின்னு. இதில் வந்து கிபி 78ஆம் வருஷத்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய டேட். அதாவது கிபி 78ஆவது வருஷம் வந்து சக வருடம் முதல் ஆண்டு அப்படின்னு குஷானர் காலத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இது இங்கே மட்டும் இன்ட்ரடியூஸ் ஆகலை. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த கேலண்டர் சிஸ்டம் வந்து புத்த மதத்தோடு சேர்ந்து சைனா, ஜப்பான், இந்தோனேஷியா, தாய்லாந்து அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா கிழக்கு பகுதி நாடுகளுக்கும் இந்த கேலண்டர் அங்கேயே அப்படியே பரவுது. இப்படி பரவும்போது என்ன ஆகுது, அவங்களும் இதே சக வருடத்தை பயன்படுத்துகிறாங்க. இதில் தாய்லாந்தில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, பிற்காலத்தில் அதை வந்து குலசக ராஜா அப்படின்னு மாற்றுறாங்க. குலசக ராஜான்னு அவங்க பேரை மாற்றி புதுசாக இன்னொரு கேலண்டர் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. உருவாக்குனதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தையே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கும் சைனா, ஜப்பான் எல்லா இடத்துலையுமே இதே 60 ஆண்டுகள் ஒரு சுழற்சி அப்படின்ற இதை தான் யூஸ் பண்ணுறாங்க.
சரி ஏன்ப்பா சைனாவில் யூஸ் பண்ணுறாங்க, ஜப்பானில் யூஸ் பண்ணுறாங்க, தாய்லாந்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிற, நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே யூஸ் பண்ணால் உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து அறிவுபூர்வமாக யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அஞ்சன சக வருடம், புத்த சக வருடம், மகா சக வருடம் அப்படின்னு இந்த இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது மகா சக வருடம். இந்த மகா சக வருடம் வர இந்த புத்தர்கள் காலத்தில் எப்படி இதை பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், 2 கிரகங்களை அவங்க அதோட பொசிஷனை எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன், இன்னொன்று சாட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. இது 2ஐயும் ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, சனி கிரகம் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். வியாழன் அப்படின்ற ஜூபிட்டர் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். ஒரு கிரகம் இப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் 2 கிரகமும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ மறுபடியும் 2ம் அதே இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சனி கிரகம் வந்து 30 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்துடும். ஆனால் அதே 30 வருஷத்தில் ஜூபிட்டர் எங்கே இருக்கும்? 3 சுற்று 2.5 சுற்று தான் முடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு சுற்று 12 வருஷம், இன்னொரு சுற்று 12 24 வருஷம் ஆகிடும். 3ஆவது சுற்று ஒரு 6 வருஷம் தான் போயிருக்கும், அதுக்குள்ளே 30 வருஷம் ஆகிடும். அது 36ஆவது வருஷத்தில் தான் மறுபடியும் அந்த இடத்துக்கு சனி கிரகம் இருக்கிற இடத்துக்கு வரும். ஆனால் சனி கிரகம் அதே நேரத்தில் 6 வருஷம் இன்னொரு இடத்துக்கு தள்ளி போயிடும். அப்போ இது மொத்தமாக இது 2க்கும் காமன் டினாமினேட்டர் எடுத்து என்ன பண்ணுறாங்க, 60ன்னு கணக்கு வராங்க. ஏன்னா 12க்கும் 30க்கும் காமனான நம்பர் 60. அப்போ 60 வருஷம் கழித்து பார்த்தோம்னா என்ன இருக்கும், சனி கிரகம் மொத்தமாக சூரியனை 2 தடவை சுற்றி வந்திருக்கும். 30 + 30 60 வந்திருக்கும். அதே நேரத்தில் வியாழன் என்ன பண்ணியிருக்கோம், 12 × 5 60. அப்போ 5 ரவுண்டு முடிச்சிருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு பாயிண்டில் வந்து ஜூபிட்டரும் சனியும் ஜூபிட்டரும் சாட்டனும் ஒரே ஒரு பாயிண்டில் இருக்குது. அங்கேருந்து இப்போ 2 தன்னோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஃபுல்லாக சுற்றி மறுபடியும் அதே பொசிஷனுக்கு 2ம் வரும்போது 60 வருஷம் முடியுது. இந்த 60 வருஷம் முடியுதுன்றது இதுதான் அந்த சைக்கிள் அப்படின்னு கணக்கெடுத்துக்கிறாங்க. இதை வச்சு தான் அந்த 60 வருஷம் சைக்கிள்னு கணக்கெடுக்கிறாங்களே தவிர இவங்க சொல்கிற கதையெல்லாம் கிடையாது. அதோட வசதிக்காக என்ன பண்ணிக்கிட்டாங்க, இப்போ இதில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த சைனீஸ் கேலண்டர். இந்த சைனீஸ் கேலண்டரில் பாருங்கள், ஒரு 12 மிருகங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த மிருகங்களை வந்து குழந்தைங்கள்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் பாருங்கள், கப், டாப், ரே, மூன், பக், கட், கோட், ரான், டா, கா அப்படின்றாங்களா, இதெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒத்தப்படையில் இருக்கக்கூடிய அம்மாக்கெல்லாம் இதுலேயும் ஒத்தப்படையில் இருக்க மிருகங்கள் குழந்தையாக பிறக்கிறப்போ அது ஒரு வருஷம். ரெட்டப்படை எண்ணில் இருக்கக்கூடிய அம்மாக்கெல்லாம் ரெட்டப்படையில் இருக்கக்கூடிய மிருகங்கள் குழந்தையாக பிறக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒத்தப்படையில் வந்து ஒரு 5 அம்மாவும் ஒத்தப்படையில் 6 பிள்ளைங்களும் இருக்குது. அப்போ 6 6 5 6 ஒரு 30. அதே மாதிரி ரெட்டப்படையில் இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5 அம்மாவும் இதில் ஒரு 6 குழந்தைங்களும் வருது. இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா இன்னொரு 30 30 30 60 வருஷம் வருது அப்படின்னு இந்த கணக்குக்காக வைக்கிறாங்க. இந்த கணக்கு மூலமாக என்ன வருது உங்களுக்கு, இந்த ஜூபிட்டர் சாட்டன் இதோட ரெவல்யூஷனும் கரெக்டாக வருது. இது மட்டும் கரெக்டாக வர்றதில்லை. இந்த 60 வருஷத்தை மொத்தமாக எல்லாத்தையும் சமப் பண்ணி ஒரு டோட்டலாக ஒரு டேபிளாக கொண்டு வந்தோன்னு வச்சிங்க. அந்த டேபிள் தான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சைனீஸோட கால்குலேஷன், அதாவது இந்தோனேஷியாவோட கால்குலேஷன். அங்கே மேலே போட்டிருக்கு பாருங்கள், குல சாக ராஜா இயர்ஸ் ஃபார் த ஈச் நேம் ஆஃப் 1405 இயர்ஸ். 1405 வருஷம். இந்த 1405 வருஷமும் 60 60 60 நம்ம கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாங்கன்னா நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த சிரியஸ் நட்சத்திரம், அந்த சிரியஸ் நட்சத்திரத்தை ஒரு ஃபுல் சுற்று முடிஞ்சு பழைய இடத்துக்கு அது திருப்பி வந்துடும். இதைத்தான் வச்சு அவங்க ப்ராப்பரான கேலண்டராக வச்சு இந்தியாவிலையும் யூஸ் பண்ணாங்க. அந்த இந்தியாவில் யூஸ் பண்ண கேலண்டர் தான் அங்கேயும் கொண்டு போய் பயன்படுத்தினாங்க. இப்படியெல்லாம் ஒழுங்காக இருந்ததை பூரா இப்படி ஒழுங்காக இருந்த ஒரு கேலண்டர் சிஸ்டத்தை தேவையில்லாமல் உள்ளே பூந்த ஆரியர்கள் என்ன பண்ணாங்க, இதை பூரா குழப்பி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஜூபிட்டரும் கிடையாது, சனிலாம் ஒன்றும் கிடையாது, திருமாலுக்கும் நாரதருக்கும் ஏற்பட்ட கே செக்ஸில் பிறந்தது தான் இந்த 60 பிள்ளைங்க அப்படின்னு ஒரு கதையை அசிங்கமாக ஒரு கதையை சொல்லி சயின்ஸுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் தள்ளி விட்டாங்க.
ஏன்னா இது கேட்டால் இது பொங்கல்லாம் கிடையாது, மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. மகர சங்கராந்தினா என்னையா அர்த்தம் அப்படின்னா, சூரியன் வந்து தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணத்துக்கு மாறுது, உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயனத்துக்கு மாறுது. அதாவது சூரியன் வந்து நார்த் சைட்லேருந்து சவுத் சைடுக்காக மாறுது. அது சூரியன் எங்கேயும் மாறுறதில்லை, நம்ம பூமி தான் சுற்றுது. இப்போ இந்த படத்தை பாருங்கள், இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த 4 பாயிண்ட்டை சொல்லுவாங்க. பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடியதில் 4 பொசிஷன் சொல்லுவாங்க. அதை ஒரு செட்டை வந்து ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு செட்டை வந்து சாலிஸ்டைஸ் அப்படிம்பாங்க. ஈக்வினாக்ஸுக்கும் சாலிஸ்டைஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்வினாக்ஸ் அப்படின்ற டேட்டில் வந்து ராத்திரியும் பகலும் சமமான அளவு 12 மணி நேரம் இருக்கும். வின்டர் சாலிஸ்டைஸ்னு சொல்லக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா இரவு இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சம்மர் சாலிஸ்டைஸில் பார்த்தோம்னா பகல் நேரம் இருக்கிறதுலே ரொம்ப லாங்காக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சாலிஸ்டைஸ்லேயும் சம்மர் சாலிஸ்டைஸில் தான் வரும். இந்த வின்டர் சாலிஸ்டைஸில் வரக்கூடிய திருவிழா தான் மேற்கு நாடுகளில் கிறிஸ்மஸ்னு கொண்டாடப்படுது. அந்த டிசம்பர் 25ஆம் தேதிக்கும் இயேசு பிறந்த தேதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இயேசுலாம் பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க அந்த வின்டர் சாலிஸ்டைஸை கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போவே கிறிஸ்மஸ் தாத்தாவும் இருக்க தான் செஞ்சார். அதுக்கப்புறம் வந்து அந்த பண்டிகைக்கு பேரை வந்து கிறிஸ்டியன் ஜீசஸோடு சேர்த்து அந்த வின்டர் சாலிஸ்டைஸ்ன்றதை கிறிஸ்மஸ்னு மாற்றிட்டாங்க. இந்த வின்டர் சாலிஸ்டைஸ் பொதுவாக டிசம்பர் 22ஆம் தேதி வரும். சம்மர் சாலிஸ்டைஸ் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரும். இந்த ஈக்வினாக்ஸ் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா மார்ச் 21 செப்டம்பர் 23 வரும். இந்த 4 நாள் வந்து என்ன முக்கியமான இதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூமி வந்து பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வரும்போது நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கலை, அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டாக 23 டிகிரியில் ஸ்லாண்டிங்காக இருக்குது. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தே சுற்றிட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன், நமக்கு எந்த கிளைமேட்டும் வராது. சம்மர் வின்டர் எதுவுமே கிடையாது. எல்லா டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வருஷம் பூரா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், இல்லை வருஷம் பூரா வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், வருஷம் பூரா பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே தான் இருக்கும். எந்த மாற்றமுமே இருக்காது. முதல்ல மனிதர்களே உயிரோட வாழவே முடியாது இந்த பூமியில். ஏன்னா இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் இருந்தால் தான், அந்த பருவ சுழற்சி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் வெயில் வரணும், மழை வரணும், காற்று வரணும், இப்படி மாற்றி மாற்றி வரும்போது தான் பயிர்கள் வளரும், எல்லாமே இருக்கும். இப்படி நேராக இருந்து சுற்றுச்சுன்னா எதுவுமே நடக்காது. பனி பெய்கிற இடத்துல பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கும், மழை பெய்கிற இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், காஞ்ச இடம் காஞ்சே இருக்கும். இப்படி இருந்தால் உலகமே அழிஞ்சிடும். அதுக்கு சாஞ்சி இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, இந்த சம்மருக்கு மாதிரிலாம் மாறுது. இப்போ இந்த 4 பாயிண்ட் சொன்ன பார்த்திங்களா, இந்த படத்தை மறுபடியும் பாருங்கள். இந்த மார்ச் வரும்போது நல்ல சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டிசம்பர் வரும்போது வின்டர் முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா செப்டம்பர் வரும்போது நல்லா அந்த நம்ம பயிர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா அப்போ தான் இந்த ஜூன் செப்டம்பர் இந்த காலகட்டங்களில் தான் பயிர் பண்ணுறது, விவசாயம், இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இது ஒன்றும் இது பாருங்கள், மார்ச்சில் வந்து ஆட்டம் சீசன் ஆரம்பிச்சிருது. இதில் டிசம்பரில் வின்டர் முடியுது. அதுக்கு அடுத்தால ஸ்ப்ரிங் வருது. இதுக்கப்புறம் சம்மர் ஆரம்பிக்குது ஜூன்லேருந்து. ஸோ இதுதான் வந்து இந்த கால சுழற்சி. இதில் விட்டுட்டு உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்குது. சூரியன் வந்து வடக்கு பகுதியிலேருந்து கிழக்கு பகுதிக்கு வந்துருச்சு, கிழக்கு பகுதியிலேருந்து வடக்கு போயிடுச்சு, மறுபடியும் இது தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணத்துக்கு போகுது, உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயனம் போகுதுன்னு கதை விட்டுக்கிட்டு அதுக்கு கோயிலில் ஒரு விசேஷ பூஜை பண்ணணும். அது மகர சங்கராந்தி, இன்னொரு சங்கராந்திம்பாங்க. அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு கூட அது ஒர்த்தான விஷயம் கிடையாது. இது மாதிரி ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறத விட உருப்படியாக தமிழனுக்கு உள்ள அடையாளம் என்ன? திருக்குறள். திருவள்ளுவர் பேரில் தமிழ் புத்தாண்டு இருக்கட்டும் அப்படின்னு கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். ஆனால் கலைஞர் சட்டம் கொண்டு வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மறைமலை அடிகளில் ஆரம்பித்து பாரதிதாசனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் பூரா சேர்ந்து தான் இந்த சித்திரை மாதம் புத்தாண்டு வேண்டாம், தை மாதம் 1ஆம் தேதி வச்சுப்போம் அப்படின்னு பல வருஷமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அப்போ இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, ராஜாஜி இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க. அதனால் அவங்க மாற்ற மாட்டேன்ட்டாங்க. கடைசியாக கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மாற்றினார். அதனால் அறிவுக்கு பொருந்தாத சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாக வேண்டாம், தை 1 உழவர் திருநாளாகவும் தமிழர் திருநாளாகவும் அன்று தமிழ் புத்தாண்டாகவும் அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.